ஃபர்ஸ்ட் லூஸ் தான். நானும் டாஸ் வின் பண்ணியிருந்தா ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் ஆடுவேன். இங்கே பார் ராதாகிருஷ்ணன் முதல் பந்து பவுண்டரி எடுத்தாரு. ஸ்ரீராம் 4 அடிச்சிருக்காரு ராதாகிருஷ்ணன். வெரி ஃபியூ கிரிக்கெட்டர்ஸ் பார்த்துருக்கோம் நம்ம இந்த லெவல்ல. எக்ஸாக்டா பட் இங்கே ராதாகிருஷ்ணனும் ஆரம்பிச்சிருக்காரு. காத்துல போயிருக்கு. ஆனா ஃபீல்டரை கிளியர் பண்ணி பந்து பவுண்டரிக்கு ஓடுமா? அப்போ ஃப்ரீ ஹிட் பறந்துட வேணாம். ஃப்ரீ ஹிட் எங்க வேணா அடிக்கலாம். அடிச்சிருக்காரு, எங்கேயோ அடிச்சிருக்காரு. பவுண்டரி வரும். இன்ஃபேக்ட் இது ஸ்வீப் பண்ணியிருக்காரு அண்ட் கிடைக்கும் பவுண்டரி. ராதாகிருஷ்ணன் போன ஓவர்ல ஸ்ட்ரைக்ல இருக்காரு. மறுபடியும் ஸ்வீப் பண்ணியிருக்காரு. இம்முறை அதே ரிசல்ட். டீப் ஸ்கொயர் லெக்ல ஒரு 4 ரன்ஸ் பேக் டு பேக் ஃபோர்ஸ் ஆன் தி விக்கெட். ஆனா இம்முறை நேரா ஆடி இருக்காரு. சேஃபான ஆப்ஷன். அதன் காரணமாக ஹேட்ரிக் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்காருங்க. அதுதான் அந்த பியூட்டி இந்த இன்னிங்ஸ்ல. இன்ஃபேக்ட் துஷார் அடிக்கும்போது அவர் செம்ம ஃப்ளோல இருந்தாரு. பட் அவர் போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நெல்லை ராயல் கிங்ஸ் ரசிக்கிறாங்க. செம்ம டைமிங். யோசிக்காம திருப்பி இந்த வாட்டி ஒரு ஃபர்ஸ்ட் பால் டிஸ்மிஷலுக்கு அப்புறம் உள்ள வந்து நம்பர் 3ல 50 அடிக்கிறது பெரிய விஷயம். வெல் டன் ராதாகிருஷ்ணன். ஃப்ரெண்ட்ஸ்க்கு கோகுல் ரொம்ப ஷாட் அதுல கிடைச்சிருக்கு விக்கெட். ஆட ராதாகிருஷ்ணன் இருக்கிற நல்ல நல்ல பந்துகளை பவுண்டரி பக்கம் விளாசினவர். ரொம்ப ரொம்ப சாஃப்ட் டிஸ்மிஷலுங்க. பூம் பூம் பூமர் கோல்டன் விக்கெட். அதுவும் போய் அருண் கார்த்திக் கையில் அடிச்சிட்டாரு ராதாகிருஷ்ணன். தேவையான விக்கெட். நல்ல இன்னிங்ஸ் ராதாகிருஷ்ணன். 50 ரன்னுக்கு அவுட். 102க்கு 3.